சூர்யா சாரோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக கங்குவா மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருந்தது. அந்த மூவியில் இவருடைய போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இஸ்ரோலைகளை பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கா இந்த மூவியை சிவா அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். டிஎஸ்பியோட மியூசிக்கில் ஒரு பெரிய பட்ஜெட் மட்டும் இல்லாமல் ஐமேக்ஸ் 3Dயில் இந்த மூவியை மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 லாங்குவேஜுக்கு மேலே பேன் இண்டியா வயசில் இந்த மூவி தயாராகிறதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை சூர்யா சாருடைய கரியர்லேயே ஒரு ஹை பட்ஜெட் மூவியாகவும் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. டிஎஸ்பியோட மியூசிக்கில் தமிழ் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா வயசில் நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சூர்யா சாருடைய போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதில் இருந்து இந்த மூவியோட அப்டேட் ரொம்ப அதிகமாகிட்டு போய்கிட்டு இருக்கு. 2024 தீபாவளிக்குள்ளே இந்த மூவி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கமல் சாருடைய ஆக்டிங்கில் அடுத்து அவருக்கு 5 மூவி வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணுமே. கமலஹாசனுடைய 233 இருந்து 237 வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணும். ஒவ்வொரு மூவியோடைய அப்டேட் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அவருடைய 237வது மூவியோட அப்டேட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அன்பறிவு அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸ்டென்ட் மாஸ்டர் ஃபஸ்ட் டைமாக ஒரு மூவியை டைரக்ஷன் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுவும் கமல் சாரை வச்சு இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இந்த மூவி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறமே. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்தியனுடைய 2வது பாகம் 3வது பாகம்னா தொடர்ந்து வெயிட்டிங்கில் போய்கிட்டு இருக்க. வினோத்துடைய டைரக்ஷனில் 233வது மூவியோடைய ஷூட்டிங்கை வெயிட்டிங்கில் போய்கிட்டு இருக்க. இது மட்டும் இல்லாமல் இவருடைய தக் லைஃப் மூவியோடைய ஷூட்டிங்கும் இப்போ வெயிட்டிங்கில் போய்கிட்டு இருக்க. சங்கர் மணிரத்னம்னு தொடர்ந்த பெரிய பெரிய டேரக்டர் எல்லாமே இவருடைய கையில் தான் இப்போ இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய வெயிட்டிங்கில் தான் இவருடைய மூவிஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்க. 250 மூவிஸ் வரைக்கும் மேக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் போக போகிற தக் லைஃப் மூவியில் இருந்த எக்ஸ்ட்ரா ஒரு 3 கேரக்டரை இப்போ ரிவ்யூ பண்ணியிருக்காங்களே. ஜோ ஜார்ஜ், கௌதம் கார்த்திக், ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்படின்னு இவங்க 3 பேருமே இப்போ நியூவாக இந்த மூவியில் களமிறங்க இருக்கிறதா அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ஏற்கனவே இந்த மூவியில் இருந்த ஒரு சில ஆக்டருடைய பட்டியலும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக மணிரத்னமுடைய டைரக்ஷனில் ரஹ்மானுடைய மியூசிக்கில் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. 2024 எண்டு அப்படின்னா 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். சந்தனமுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது வடக்கப்பட்டி ராமசாமி மூவி தான். இந்த மூவிலேருந்து ஃபைனலாக ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் வர February 2 ரெட் ஜெயின் மூவி தமிழ்நாடு வைஸ் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சியான் ரோல்டனுடைய மியூசிக்கில் கார்த்திக் யோகியோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. சந்தனம் அப்படின்னாலே காமெடியை ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக இந்த மூவிலையும் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சந்தனமுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்திக்கிட்டு வருது. பிரபாஸோட ஆக்டிங்கில் ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராகிருக்க கல்கி மூவியோட ரிலீஸ் டேட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. May 9 தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்களே. சம்மர் ஸ்பெஷலில் தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நாக் அஸ்வினுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. ஒரு பெரிய பட்ஜெட்டில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னே சொல்லலாம். பிரபாஸோட ஆக்டிங்கில் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு வர மூவிஸ் எல்லாமே ஒரு மிக்சடான ரிவ்யூ தான். ஆனால் இந்த கல்கி மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இந்த மூவியோட ஷூட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டும் ஆகியிருக்குன்னே சொல்லணும். இன்னும் ஒரு சில பேரோட ஷூட்டிங் ஒர்க் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் இருக்கிறதுனால May 9 வரைக்கும் இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சுருக்காங்க. ரிலீஸ் ஆனால் தெரியும் இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை தேட்டரில் ஏற்படுத்த போகுது அப்படின்னு. தளபதியோட ஆக்டிங்கில் அவருடைய 68வது மூவியான கோட் மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்க. இந்த மூவியில் கங்கை அமரன் மட்டும்தான் ஃபுல் சாங் எழுதியிருக்கிறதா அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மூவியில் விவேக் அவர்களும் பாடல் எழுதியிருக்காருன்னு இப்போ அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதியுடைய இன்ட்ரோடக்ஷன் சாங்கை இவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேனே. இது வரைக்கும் விவேக்கும் தளபதி அவர்களுக்கும் ஒரு பெரிய காம்போ மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகியிருக்க. இந்த மூவிலையும் அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். யுவன் சங்கராஜோட மியூசிக்கில் வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக இப்போ இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. ஏஜேஸோடைய ப்ரொடக்ஷனில் இந்த இயருடைய சம்மர் அப்படிலாம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் தளபதியுடைய 68 மூவி எந்த மாதிரி தேட்டரில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்துது அப்படின்னு.